Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard maths chapter 10 differential calculus differentiability and methods of differentiation. இதில் exercise 10.4 ல இருந்து 14th sum பார்க்க போறோம். Find the derivatives of the following. அதில் 14th x which is equal to a into cos t plus t sin t and y which is equal to a into sin t minus t cos t. ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க x y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா டெரிவேட்டிவை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx. ஓகேவா? இப்போது கிவன் எடுத்து கிளியராக எழுதியாச்சு. எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எழுதியாச்சு, ஒய்ன்ற ஃபங்க்ஷனும் எழுதியாச்சு. டு ஃபைண்ட் என்னென்னா dy by dx. ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மைனஸ் என் எக்ஸு, சைன் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் காஸ் எக்ஸு, அண்ட் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 1. யூவி அப்படின்ற ஃபார்மில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூவி ஹோல் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் டி சைன் டி. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் வேரியபிள் டி, சரியா? அப்போ எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ண முடியும். அப்போ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம், சரியா? அப்போ டிஎக்ஸ் பை dt, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ dx by dt அப்படின்னு வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏன்றது இங்கே கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளையில் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கிறோம், சரியா? தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் எக்ஸ் இல்லையா? இப்போ காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் டி. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ப்ளஸ் டி சைன் டின்னு இருக்குது. அதாவது இது u, இது v, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா? மல்டிப்ளையில் இருக்குது. அப்போது இது வந்து நமக்கு என்னது? இது u, இது v, சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? யூவை அப்படியே வச்சுக்கணும், சரியா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோம். யூவை அப்படியே வச்சுக்கணும், டி அப்படியே வச்சுக்கலாம். சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வி டேஷ் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. ஸோ இங்கே காஸ் டி வந்துடும், சரியா? தென் ப்ளஸ் ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ளஸ் இது வி யூ டேஷ். வி என்னது? சைன் டி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1 தான் வரும், சரியா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா 1. அதே மாதிரி டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா 1. ஓகேவா? கிளியரா இது? தென் dx by dt which is equal to a into minus sin t ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ராக்கெட்டை எடுத்துடலாம். ஸோ t cos t ப்ளஸ் sin t into 1 sin t தான் இல்லையா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் sin t இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் sin t இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும் நமக்கு? dx by dt which is equal to at cos t. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஒய்யே என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரியா? y which is equal to a into sin t minus t cos t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு t, சரியா? அப்போது dy by dt which is equal to a வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா? அது தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்றது கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறோம். தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் டி, கரெக்டாக? இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் என்னது? டீன்றது u, சரியா? காஸ் டீன்றது v. இப்போ ஃபார்முலா படி என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டீயை அப்படியே வச்சுக்கணும், இது யூ அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் டி. இந்த மைனஸை முன்னாடி எழுதிக்கும். இங்கே எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ மைனஸை முன்னாடி எழுதிக்கோங்க, சைன் டீன்னு எழுதிக்கோங்க, சரியா? தென் ப்ளஸ் இப்போ வி அப்படியே வச்சுக்கணும், காஸ் டீயை அப்படியே வச்சுக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, சரியா?
இப்போ dy by dt which is equal to a into cos t. இப்போ இந்த மைனஸ் உள்ளே போகிறோம், அந்த மைனஸ் வந்து இது ரெண்டுத்துக்குமே சொந்தம் சரியா. இந்த மைனஸ் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். இப்போ உள்ளே போந்துச்சுன்னா என்னாகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் டி சைன் டின்னு வந்துடும். அண்ட் இந்த மைனஸ் இங்கே போந்துச்சுன்னா மைனஸ் காஸ்டின்னு வந்துடும். காஸ்டி இன்ட்டு ஒன்று காஸ்டி தான், மைனஸ் உள்ளே போந்துடுச்சு. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் காஸ்டின்னு வந்துடுச்சு சரியா. இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ்டி ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட போகிறோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, dy by dt which is equal to a into t sin t இருக்குது. இது நம்மளுடைய செகண்ட் இக்குவேஷன் சரியா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx தான் கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது, dx by dt and dy by dt. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் இக்குவேஷனை ஃபஸ்ட் இக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், செகண்ட் இக்குவேஷனை ஃபஸ்ட்டால் டிவைட் பண்ணுறோம். செகண்ட் இக்குவேஷன் என்னது, dy by dt. ஸோ dy by dt-யை நான் வந்து dx by dt-ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த dt கட் ஆகிடும் இல்லையா. இப்போ எனக்கு dy by dx கிடச்சிரும் சரியா. இப்போ எழுதுங்க, dy by dt-க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், at sin t அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. அதே மாதிரி dx by dt-க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dx by dt வந்து at cos t அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டாக. இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோம், at cos t. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும், ஏஏ கட் ஆகிடும் சரியா. அதே மாதிரி டீயும் டீயும் கட் ஆகிடும் கரெக்டாக. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், dy by dx which is equal to sin t by cos tன்னு இருக்கும் சரியா. sin t by cos t, sin theta by cos theta நம்ம என்னன்னு சொல்லுவோம், tan thetaன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ dy by dx which is equal to tan t. கிளியராக புரியுதா இது? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா.